வெல்கம் டு ஸ்ரீ கிரியேட்டிவ் டிசைனர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எப்போதும் போல் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் உள்ள லூப் வந்து நல்ல லாங்காக எடுத்துக்கணும். அப்புறம் குத்தி வெளியில் எடுத்ததுக்கப்புறம் உள்ள அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லூப் பெரிய லூப், அந்த லூப்புக்குள்ளே அதை அப்படியே ரிவர்ஸில் கொண்டு வந்து லாக் ஸ்டிச் போடுற மாதிரி, அதாவது பேக் செயின் ஸ்டிச் போடுறோம்ல அது மாதிரி குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. மறுபடியும் காட்டுற பாருங்கள். நல்ல ஒரு லாங் செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டிச், அதாவது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இது எதுக்காக, இந்த லாக் ஸ்டிச் எதுக்காக அப்படின்னா, இந்த லூப் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போது அந்த லாக் ஸ்டிச்சிலேருந்து அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட அந்த லூப்புக்குள்ளே குத்தி வெளியில் எடுக்கிறோம். அவ்வளோதான். லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்புறம் ரிவர்ஸில் அந்த லூப்புக்குள்ளே ஒரு ஷார்ட் ஸ்டிச். இதுக்கு செயின் ஸ்டிச் மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக போடணுன்னு இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுற அந்த லூப் வந்து நல்லா பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குட்டி ஷார்ட் ஸ்டிச், பின்ன அந்த லூப்புக்குள்ளே ஒரு ஷார்ட் ஸ்டிச். ஸோ நீங்கள் எடுக்கிற மொதல் லூப் வந்து நல்ல நீளமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நீளமாக எடுத்திங்கனாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு மீடியமாக லாங்காக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நான் இங்கே வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நார்மல் ஜரியில் போட்டோம் இல்லையா, இதை வந்து நான் இடையில பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். எப்போதும் போல் சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு நல்ல ஒரு லாங்காக ஒரு லூப் போட்டுக்கிறேன். போட்டுட்டு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எப்போதும் போல் அந்த லூப்புக்குள்ளே அந்த இதை குத்தி வெளில எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த லூப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் நாம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஒரு பீட் வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு நம்ம நார்மலாக இந்த ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ரிவர்ஸில் ஒரு லூப் கொடுத்த உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா, டைரெக்டாக நம்ம நெக்ஸ்ட் லூப்புக்கு வந்து போயிடுவோம், அடுத்த லாங் லூப்புக்கு வந்து போயிடுவோம். ஆனால் இதில் வந்து பீட் கொடுக்கறதுனால அந்த பீடை லாக் பண்ணணும் நம்ம அந்த பொசிஷனில், அது மூவ் ஆகாமல். அதனால பீட் லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல சின்னதாக ஒரு லாக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அகெயின் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர், லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், அப்புறம் சின்னதாக ரிவர்ஸில் ஒரு ஷார்ட் ஸ்டிச். இப்போது ஷார்ட் ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பீட் லோட் பண்ணி, இந்த பீட் மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு லாக் கொடுக்குறோம். கொடுத்துட்டு அந்த இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இதில் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். இந்த பீட் கொடுக்குறதுல அந்த பீட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சிங்கிள் பொசிஷனில் வந்து நம்ம அதை லாக் பண்ணணுங்கிறதுக்காக மட்டுமே நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் கொடுப்போம்.
லோட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், ரிவர்ஸில் ஒரு ஷார்ட் ஸ்டிச். இதோட முடிச்சுக்கலாம். நான் இங்கே நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் இதை வந்து வேறு வேறு ஷேப்ஸில் வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.